இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கேவுக்கும் ஃபோன் பண்ண போறா. அதே சமயம், "அஞ்சலி நீ அழாத, நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆயிருக்காது." அப்படின்ற மாரி இந்த பைரவி சொல்றது மட்டும் இல்லாம, "நீ வேற வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ற. உன் வயித்துல இருக்கிற 2 குழந்தைங்களுக்கும் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஆயிடப்போகுது." அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, உடனே பார்த்தீங்கன்னா, வயிறு வலி எல்லாமே சரியாயிடுது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வயிறு வலி அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்மள பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்கப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைமே இல்ல அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, இந்த அஞ்சல் இருந்துட்டு எஸ்எஸ்கேவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணணும் அவசரமா அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கே அதாவது நம்ம பைரவி கிட்ட சொல்றாங்க. "இல்ல எனக்கு வயிறு வலிலாம் சரியாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கத்தி பேசுனதுனால நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் எனக்கு வயிறு வலி எடுத்துக்கிச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் வயித்துல இருக்க குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா ஆன்ட்டி?" அப்படின்ற மாரி சொல்லி, இந்த பைரவியோட வாய பார்த்தீங்கன்னா அடைச்சு, இங்கருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம கௌதம் இப்போ அந்த ரவுடியோட வீட்ட நெருங்குனது மட்டும் இல்லாம, ரவுடி கிட்ட ஃபோன்லயும் பேசி, நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயி, கார்த்திக்க காப்பாத்தி கூட்டிட்டு இந்த அஞ்சலி முன்னாடி நிறுத்தப் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன விழான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம்க்கும், அதுக்கப்புறம் கமிஷனருக்கும் ஃபோன் பண்ணி, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதாவது இந்த மாரி தான் நடந்துச்சு. அஞ்சலிய நான் எவ்வளவோ மிரட்டி கேட்டேன். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, பைரவியும் அத்தையும் இருந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது நீ ஒண்ணும் கவலைப்படாத. வசந்தும் என் கூட தான் இருக்கான் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த பிரச்சனைய பார்த்தீங்கன்னா, அடுத்ததா நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போறாங்க. அந்த ரவுடி நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம நான் என் பையனுக்காக மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறது. அப்படி இப்படின்றமா சொல்றது மட்டும் இல்லாம, அவன் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ சரண்டர் ஆயிடுறான். நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்த சொல்லிடுறான். அடுத்ததா போலீஸ் டீம் மொத்தமா அங்க போயிட்டு, நம்ம கார்த்திக்க பார்த்தீங்கன்னா காப்பாத்துறதுக்கு உதவி பண்றாங்க. நம்ம கௌதமும் நெறைய சண்டைலாம் போட்டு இங்க கார்த்திக்க காப்பாத்திடுறாங்க. இப்போ அடுத்ததா நம்ம கார்த்திக் கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. அதாவது அஞ்சலி தான் உன்ன கடத்துனது அப்படின்றமா சொல்லும்போது, நம்ம கார்த்திக் இல்லண்ணே அஞ்சலிலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம அவ பார்த்தீங்கன்னா நான் இல்லன்னு சொல்லிட்டு துடிச்சு போயிருப்பா. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி கார்த்திக் ஒரு பக்கம் சொல்ல போயிட்டு, "டேய் முட்டாள் நீ பார்த்தீன்னா என்னென்னமோ நெனச்சுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி தான் கடத்துனது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னமும் தெரியாம இருக்கு. அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் உன்ன கடத்துனாங்க. அதுவும் நீ சொத்த குடுக்கறதுக்காக வந்தல்ல, அதுக்காக தான்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்பதான் நம்ம கார்த்திக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம என் ஃபோனோட பாஸ்வேர்ட் யாருக்குமே தெரியாதுண்ணே. ஆனா இங்கருந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோன்ல இருந்து உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த பாஸ்வேர்ட் தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க சொல்றத பார்த்தா அஞ்சலி தான் அந்த பாஸ்வேர்ட சொல்லியிருப்பாளோ! அப்டின்ற மாரி ஒரு பக்கம் அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம கார்த்திக் கிட்ட கார்த்திக் அஞ்சலி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்டின்னோனே பயங்கரமா கோவப்படுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே இந்த அஞ்சலியோட ரியாக்ஷன பார்த்தே நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சுட்டாரு. அஞ்சலி "கார்த்திக் நீங்க எங்க போயிருந்தீங்க கார்த்திக்? இத்தன நாளா பார்த்தீங்கன்னா, எதுக்காக எங்கள விட்டுட்டு ஹைதராபாத் போனீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சுர்றான். அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக் பயங்கர கோவத்தோட அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.